ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இசிஐஎல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 125 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இந்த வேலை கிடைச்சா போதும், உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து உங்களுக்கு 70,000க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 5th ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இசிஐஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 2 நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. 2யுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இன்ஜினியர் ட்ரைனிங்கிறதுனால நீங்கள் வந்து இது டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிட வேணாம். இது வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இனிஷியலாக உங்களுக்கு 1 இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு வந்து இவங்க என்னென்னலாம் வந்து மேஜராக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிஜிட்டல் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஸோ எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷினாக இருக்கட்டும், ஸோ காக்டைட் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ், ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோலர், இந்த மாதிரி வந்து இவங்க தான் இது மேஜராக வந்து இதுக்கான இது எல்லாமே சப்போர்ட் வந்து இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருந்தால் வந்து பார்த்தோன்னா இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து நீங்கள் 27 வயசு வரைக்கும் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் இஎன்ஐ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிஎஸ்சி, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வைஸாக உங்களுக்கான வேகன்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 80 வேகன்சி வந்து பார்த்தோன்னா இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோன்னா அந்த கன்சர்ன் டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல், ஸோ எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், சிவில்னா சிவில், இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் அந்த டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 40,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஏ இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, ஸோ இந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, இந்த மாதிரி லீவ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இனிஷியலாக உங்களுக்கு வந்து ட்ரைனி ஆஃபீஸர் லெவலில் தான் வந்து எடுக்கிறாங்க. 40,000லேருந்து 1,40,000 அப்பயே உங்களுக்கு சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க 1 இயர் அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரைனி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு சேலரி தான் 40,000லேருந்து 1,40,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 70,000 கிட்டக்க சேலரியே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து செக்யூரிட்டி பாண்ட் வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி பாண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்டாம்ப் போட்டின அந்த ₹100 பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. அது எதுக்காகனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து 4 வருஷம் நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஒர்க் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் இடையில போகிற மாதிரி இருந்தால் 4 lakhs நீங்கள் பே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வெளியவே போக முடியும். அதுக்கு தான் வந்து ஸோ அந்த செக்யூரிட்டி பாண்ட் வந்து உங்களுக்கு வந்து ₹100க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ₹100 பே பண்ணி நீங்கள் அந்த செக்யூரிட்டி பாண்டில் வந்து நீங்கள் அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் வெளியே போனால் மட்டும் தான் அந்த 4 lakhs நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹100க்கான ஸ்டாம்ப் பேப்பரில் மட்டும் நீங்கள் சைன் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் பேலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பாண்டில் நீங்கள் சைன் பண்ணும்போது 4 lakhs கட்டணும் அப்படின்னு நினச்சிட வேணாம். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் தான் நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சியுமே வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு இங்கே பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸு, பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்கள் 2 ஸ்டேஜாக உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சிபிடி எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் வைஸாக உங்களுக்கான எக்ஸாம் எப்படி இருக்குன்னு. எக்ஸாம் சென்டருமே வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். அதே உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைதராபாத்தில் தான் வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதுக்கான வென்யூ, டேட்டு, டைம் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலிமா நாங்கள் இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் பர்சனல் இன்டர்வியூ அப்போ அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லிங்க்கில் போய் 5th ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் மட்டும் ₹1000 ஃபீஸு. மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்க மட்டும் இந்த எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் ஃபீஸ் வந்து இதில் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலியம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம்.
லாஸ்ட் டேட் வந்து 5th ஜூனுக்குள்ளார இந்த பர்ட்டிகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து 5th ஜூன் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன். டெக்னீஷியன் லெவல்லயுமே உங்களுக்கான போஸ்டிங் குடுத்துருக்காங்க. 45 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதில வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன், டர்னர் இந்த மாரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ரூ. 20,480 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க மஸ்ட்டா வந்து 10th நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடிஐ வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த டிசிப்ளின்ல வந்து நீங்க முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆனா வந்து இந்த ஐடி கேட்டகரிக்கு மட்டும் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்குலாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பாருங்க ரூ. 20,480 அது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து வரும். ஸோ இதுலயுமே வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து பிரேக்கப் பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ்சி, எஸ்டியா இருந்தா பாருங்க 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் சிபிடி எக்ஸாம் இதுக்குமே இருக்கு. அதே மாரி வந்து ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ இல்லன்னு சொல்லிட்டாங்க. நோ பர்சனல் இன்டர்வியூன்னு குடுத்துட்டாங்க இந்த டெக்னீஷியன் கேட்டகரிக்கு. ஆனா வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில குடுத்துருக்கிற மாரி ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எங்க நடக்கும்னா, சென்னையில வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் உங்களுக்கு இதில ட்ரேட் டெஸ்ட் வந்து ஹைதராபாத்ல இருக்கும். உங்களுக்கு சிபிடி மட்டும் உங்களுக்கு சென்னையில வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து சேம் அதே ப்ராசஸ் தான். ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 750 உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு மட்டும் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்லேயே நீங்க பே பண்ணிக்கலாம். ஹவ் டூ அப்ளைல மீதி எல்லாமே சேமா தான் குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. 5th ஜூனுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.